வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கன்னியாகுமரி பக்கத்திலே இருக்கக்கூடிய பழத்தோட்டம் பார்க்க போகிறோம். பழத்தோட்டம் பக்கத்தில் இக்கோ பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கு தான் போக போகிறோம். சூப்பரான இடம், நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நாங்கள் பார்க்கு வந்துட்டோம். சுற்றுச்சூழல் பூங்கா, இக்கோ பார்க், இந்த பார்க்கோட பேர். இது அங்கே கல் அழகாக பதிச்சிருக்காங்க. காரெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக வேண்டியதான். இது வெளியில் போகும்போது ஃப்ரெண்டில் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு அழகான சங்கு பதிச்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. உள்ளாடி ஏறின உடனே ஒரு அழகான ஒரு அருவி மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகும்போது அங்கே தண்ணி இல்லை. தண்ணி கீழே மட்டும்தான் இருந்தது. மேலே அருவியில் பாயிற மாதிரி வைக்கல. அப்புறமா இது ஒரு சின்ன ஒரு பாலம் மாதிரி கட்டியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. கீழே தண்ணி போகிற மாதிரி. இதில் நிறைய குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ அந்த மீன்களெல்லாம் ஃப்ரெண்டில் ஒரு தொட்டியில் விட்டுருக்காங்க. இது குழந்தைகளுக்காகவே இந்த பார்க்கு ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் வந்த டைம் மத்தியான டைம், அதனால் பிள்ளைங்கள்லாம் கம்மியாக இருந்தது. ஆதிராக்கு எப்போ வந்தாலும் இந்த வண்டியில் ஏறணும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லுவாள். ஆனால் குழந்தைங்க அதிகமாக இருக்கிறதுனால ஏற அவளுக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்போ அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. ஈவினிங் ஆகும்போது குழந்தைங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் வந்த டைம் மத்தியானம், அதனால் அவளுக்கு ஈஸியாக விளையாட முடிஞ்சது. ஒரு விளையாட்டு முடிஞ்ச உடனே அடுத்த விளையாட்டு ஏறணுன்னு ரொம்ப குஷி ஆயிட்டா. அது மட்டும் இல்லை, இல்லாததுனால அவளுக்கு ரொம்ப குஷி. அதுக்கு மேலே குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான இடம். நீங்களும் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு எல்லா விளையாட்டும் இருக்குது. எல்லாமே ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டில் என்ட்ரன்ஸில் மட்டும் டிக்கெட் எடுத்துக்கணும். பெரியவங்களுக்கு 20, குழந்தைங்களுக்கு 10 அந்த மாதிரி இருக்குது. இப்போதைக்கு இந்த மாதிரி ரேட் இருக்குது. அப்புறமா கூடுமா அப்படிங்கிறது தெரியல. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே ஆதிராக்கு தான் ரொம்ப ஹாப்பி. நடந்து போகிறதுக்காக அழகாக கற்களால் வடிவமைச்சிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதில் மூங்கில் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம். அது 2 சைடும் மூங்கில் மரங்கள் இருந்தது. ஒரு குகை மாதிரி உள்ளாடி போகிற மாதிரி இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. உள்ளாடி போனால் உட்காரதுக்காக அழகாக அப்படி கட்டி விட்டுருந்தாங்க சிமெண்டால். நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். சுற்றியும் மூங்கில் காடாக தான் இருந்தது.
கோயில் காடை முடிச்சுட்டு நாங்கள் திருப்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து நடந்து காலு தான் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஆனால் இடங்கள் தான் குறையவே இல்லை. பார்க்க பார்க்க சூப்பராகவே இருந்த எல்லா இடமும். போகும்போது ஒரு சைக்கிள் பார்த்தோம். சைக்கிளை பார்த்த உடனே இவங்க 2 பேரும் அதில் ஏறிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி. அவங்க சைக்கிள் சவுட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சவுட்ட முடியாது, அது சும்மா அழகுக்காக வச்சுருந்த சைக்கிள். 2 பேரும் அதில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. திருப்பி நாங்கள் ஒரு இடத்துல ரொம்ப புல்வெளியாக இருந்தது, அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். புல்வெளியில் உட்கார்றதே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே மரம் எல்லாம் இருந்ததுனால எங்களுக்கு வெயிலே தெரியல. நாங்கள் அங்கே கொஞ்ச நேரம் இருந்து உட்காந்து தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அடுத்தது போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆதிராக்கு அவ கையில் இருக்கிற வளையலை காமிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த புல்செடிகளெல்லாம் அழகாக வளர்கிறதுக்காக இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தண்ணி செட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அது தண்ணி எல்லா இடமும் கரெக்டாக அடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதனால் எல்லா இடமுமே புல்வெளியாக தான் இருந்தது. வீட்டில் தான் இவங்க 2 பேரும் சண்டை போடுறது. ஆனால் வெளியில் வந்தாலும் அவங்க சேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே வந்தும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இவங்கள சமாதானம் பண்ணியே ஒரு வழி ஆயிட்டேன். சில மரங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சேர் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. மரத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி உட்கார்றதுக்கு நிறைய பேர் ஃபுட்டெல்லாம் கொண்டு வராங்க, இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. ஒரு நாள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. குழந்தைகளுக்கானாலும் சரி, பெரியவங்களுக்கானாலும் சரி, ரொம்ப ஒரு இயற்கை அழகு சூழ்ந்த ஒரு இடம். கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுவும் கன்னியாகுமரி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அழகான இடம் இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லாருக்குமே இது ஏற்ற இடமா இருக்குது.
சுற்றி பார்த்துட்டோம். சுற்றி பார்த்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். ஆதிராக்கு எல்லாம் ரொம்ப பசி. அப்புறமா இதை முடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.